Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோல நம்ம htaccess அப்படினா என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இந்த htaccess பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் வெப்சைட் ஃபைல் தான். ஏன் இத பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதால உங்களுடைய வெப் சர்வரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா நீங்க ஒரு ஷேர்ட் ஹோஸ்டிங்ல ஒரு cPanel யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே அப்பாச்சி சர்வர்ல தான் ரன் ஆகும். அந்த அப்பாச்சி சர்வர் பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணோம் அப்படின்னா அப்ப இந்த htaccess ஃபைல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. இது இல்லாம நீங்க டைரக்டா உங்களுடைய அப்பாச்சி சர்வர் கான்ஃபிகர் ஃபைலை நீங்க மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜ், ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். பட் இந்த htaccess யாரு வேணா யூஸ் பண்ணலாம். இதுல நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கமாண்டா கொடுக்கும்போது அது அப்பாச்சி சர்வரோட கான்ஃபிகர் ஃபைலை மாடிஃபை பண்ணிரும். ஸோ பேசிக்கா உங்களுடைய சர்வரோட கான்ஃபிகர் ஃபைலை நீங்க டச் பண்ணாம உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷனா உங்களுடைய சர்வருக்கு வந்து சொல்றீங்க. அப்புறம் இந்த htaccess ஓட காமன் யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்க நான் ஒரு 5 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை விட்டு நிறைய செக்யூரிட்டி ரீசனுக்காகவும் இந்த htaccess யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் அட்வான்ஸ் லெவலில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரீடைரக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு யூஆர்லேருந்து இன்னொரு யூஆர்லுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரீடைரக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சர்வீஸ் பேஜுக்கு வர யூசர்ஸ் எல்லாமே டைரக்டாக நீங்கள் அபோட்டஸ் பேஜ் கூட அவங்கள ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் சோர்ஸ் கோடில் எந்த ஒரு கோட் மாடிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை, இந்த htaccess மூலியமாகவே நம்ம பண்ண முடியும். அப்புறம் கஸ்டம் 404 பேஜ்க்கான ஆக்ஷன்ஸை நம்ம இங்கே கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வெப்சைட்ல இல்லாத ஒரு பேஜை யாராச்சும் கிளிக் பண்றாங்க அப்படின்னா அவங்க நீங்க டிசைன் பண்ண கஸ்டம் 404 பேஜுக்கு அவங்கள ரீடைரக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய பழைய பேஜ் ஏதாச்சும் நீங்க டெலீட் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த பேஜுக்கு வர யூசர்ஸ் எல்லாமே கஸ்டம் 404 பேஜுக்கு வந்து நீங்க ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ இதுல SEO வேல்யூ நிறைய இருக்கு. ஸோ இந்த 404 பேஜை பத்தி நம்ம டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட போறோம். ஸோ அப்போ நம்ம இதை பத்தி டீடைல்டா பேசுவோம். அடுத்து HTTPல இருந்து HTTPSக்கு நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு யூசரை ரீடைரக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வெப்சைட் ஆல்ரெடி சர்ச் இன்ஜின்ல HTTP வெர்ஷன்ல ரேங்க் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்றவங்க டைரக்டா HTTPS வெர்ஷனுக்கு வர மாதிரியான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ரீடைரக்ஷன் நம்ம இங்க பண்ண முடியும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் டைரக்டரிஸை வந்து நம்மளுடைய வெப்சைட்ல வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு simplified-elearning.in/downloads அப்படின்னு ஒரு URL வச்சிருக்கேன். ஸோ அந்த டவுன்லோட்ஸ் அப்படின்ற டைரக்டரியை நான் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா மாற்ற முடியும். ஸோ அதை யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்து prevent hot linking. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர் உங்களோட வெப்சைட்ல கோட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க, அதாவது ஃபைல் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த htaccess மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த htaccessல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்க்க போறோம். இப்போ இந்த htaccess ஃபைலை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னோட ஹோஸ்டிங் பேனலுக்கு போறேன். ஸோ இதுதான் என்னோட ரூட் டைரக்டரி. இங்க ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல .htaccess அப்படின்னு கொடுங்க. கிரியேட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபைல்குள்ள தான் நம்மளுடைய சர்வருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ அடுத்து வர SSL இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் 404, அப்புறம் பர்மனன்ட் ரீடைரக்ஷன்ஸ், அப்புறம் டெம்பரரி ரீடைரக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த htaccess ஃபைலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம இதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு htaccess அப்படின்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.